ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம சிஎம் விஜய் அவர்களும் தாவேக அரசு நம்மளை ரொம்ப காலமாக பிஸியாக வச்சதுனால தமிழ்நாட்டை விட்டு நம்மளால் வெளியில் பார்க்கவே முடியல. அதனால டெல்லியிலையும் மத்திய அரசில் எந்த சம்பவமுமே நடக்கலை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. சம்பவங்களுக்கு பேர் போன பிஜேபி அரசு மத்தியில் இருக்கும்போது சம்பவங்களுக்கு பஞ்சமும் இருக்காது. அவங்க அதற்கான மெட்டீரியல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு தான் நம்ம தமிழக விஷயத்திலேயே தாவேக அரசுலையும் சிஎம் விஜய் விஷயங்கள்லையும் நம்ம பிஸியா இருந்ததுனால அந்த பக்கம் எட்டி பார்க்க முடியல. சரி, இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது டெல்லி ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரதத்தில் இருந்த சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவரை கட்டாயமாக போலீஸ் அவரை தூக்கி கொண்டு போய் அவரை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. சரி, இதற்கு பின்னால் வரலாறு பார்க்கணும். ஏன் சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருக்கின்றார்? சோனம் வாங்சுக் என்பவர் யார் அப்படின்னு பார்க்கணும். இந்த சோனம் வாங்சுக் என்பவருக்கும் பிஜேபிக்கும் ஒரு சின்ன ஒரு வரலாறே இருக்கு. அந்த வரலாறு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரிச்சு லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரியா அவங்க தனியா கொண்டு வரும்போது லடாக்காரங்க பயங்கரமா வரவேற்றாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு பின்னால் உள்ள சூட்சமத்தை அவங்க கண்டுகிட்டு இப்போ லடாக்காரங்க அதை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எங்கள் பிரதேசத்துக்கு தனியா ஒரு அடையாளம் உண்டு, ஒரு தனியா ஒரு கலாச்சாரம் உண்டு. எல்லாத்தையும் மாத்துறதுக்கு இப்ப யூனியன் பிரதேசமா மாத்தி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து மாத்துறீங்க. லடாக்குடைய கலாச்சாரத்தையே வழக்கமான பிஜேபி என்ன பண்ணும், ஒரு ஸ்டேட்டுக்குள்ள உள்ள போது உன்னை திணிப்பாங்கல்ல, அது மாதிரி நீங்க உங்களோட வட இந்திய கலாச்சாரத்தை லடாக் திணிக்க பாக்குறீங்கிற குற்றச்சாட்டும் பிஜேபி மேல எழுது பெரிய போராட்டங்கள் அங்க வெடிக்குது. அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்துறவர் யார் நடத்துறாரு? இந்த சோனம் வாங்சுக் நடத்துறாரு. இந்த சோனம் வாங்சுக்குங்கிறவர் ஒரு கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு அவர் சொல்றாங்க. அந்த வட்டாரத்தில் மிகவும் பிரபலமானவர், மக்களுக்கு நல்ல பரிச்சயமானவர், லடாக்கை சேர்ந்தவர். அப்போ அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த கலவரம் அதுல லடாக்குக்கு தனி மாநில அந்தஸ்து கொடுங்க, நாங்க ஒரு வித்தியாசமான பிரதேசம், எங்களோட கலாச்சாரத்தை நீங்க அங்கீகரிக்கும் வகையில் நீங்க எங்களுக்கு தனி மாநிலம் ஒன்று கொடுங்க, நாங்க இந்தியாவோட முக்கியமான பங்கு, இன்றைக்குமே இந்தியாவுக்கு ஒரு துணையா இருந்த ஒரு பகுதி நாங்க, அதனால எங்களுக்கு தனி மாநிலம் வேணுங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு போராடுறாங்க. சோனம் வாங்சுக் அது தலைமை இருக்கிறார். அப்ப அந்த போராட்டத்துல என்ன ஆகுதுன்னா, கலவரம் வெடித்து பிஜேபி ஆபீஸ் தீக்கிரையாக்கப்படுது. சோனம் வாங்சுக் கைது செய்து உள்ள போடப்படுறாரு. அப்புறம் கஷ்டப்பட்டு பெயில் வாங்கி வெளில வர்றாரு. இதுதான் சின்ன வரலாறு. அப்ப பிஜேபிக்கு சோனம் வாங்சுக்கு ஆல்ரெடி ஒரு வரலாறு அங்க இருக்குது. அவர் தன்னை கிளைமேட் ஆக்டிவிஸ்டாகவும் ஒரு நியாயத்துக்காக போராடும் ஒரு மனிதனும் என்றைக்குமே நிலைநிறுத்தி வச்சிருக்காரு. அதான் சோனம் வாங்சுக் கூட வரலாறு. இப்ப இந்த சூழ்நிலையில அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. இந்த நீட்டுங்கிறதே ஒரு தேவையில்லாத ஒரு சனியை, அந்த தேவையில்லாத சனியனுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சு அதை லீக் பண்ணி அதில் கோடிக்கணக்கில் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. குற்றச்சாட்டு என்றைக்குமே உண்டு. அப்போ அந்த நீட் பேப்பர் லீக் விவகாரத்துல மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா, அந்த சிபிஎஸ்இ போர்டோட எஜுகேஷன் அந்த செக்ரட்டரி ஜெனரல் எல்லாம் மாத்துறாங்களே தவிர மற்ற பெரிய விஷயம் நடவடிக்கை எடுக்கன்னு மக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி வருது. அப்போ அந்த சமயத்துல அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபிங்கிற ஒரு இயக்கத்தை அபிஜித் தீப்கேங்கிற ஒருத்தர் ஆன்லைன்ல தொடங்கி அது பயங்கர மக்கள் மத்தியில பரிச்சயமாகி அபிஜித் தீப்கே இந்தியாவுக்கு அவர் ஒரு போராட்டத்தை ஜந்தர் மந்தர், டெல்லியில் இருக்க ஜந்தர் மந்தர் நடத்துறாரு. அந்த போராட்டம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதுல அவங்க வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான், முக்கியமான கோரிக்கை கிடையாது. தர்மேந்திர பிரதான், கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பொறுப்பேற்று இந்த நீட் கேள்வி வருஷம் நீட் பேப்பர் லீக் ஆகுது, தர்மேந்திர பிரதான் பதவி இறங்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சு அவங்க பெரிய போராட்டம் போராடுறாங்க. இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சோனம் வாங்சுக் டெல்லி ஜந்தர் மந்தர்ல அந்த போராட்ட காலத்துல உண்ணாவிரதம் இருக்கிறார். இதுதான் இந்த வரலாறு. இவர் உண்ணாவிரதம் இருந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, டெல்லி அவங்க வழக்கம் போல பிஜேபி இருக்க 4 நாள் 5 நாள் விட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. தொடர்ந்து அவர் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ என்ன ஆகுது, இது அரசியல் ஒரு பெரிய பேசு பொருளாகவும் சர்ச்சைகளாகவும் ஆரம்பிச்சு. உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ்காரங்க எந்த விஷயத்தை அவங்க செய்ய மாட்டாங்க, யாராச்சும் செஞ்சா பக்கத்துல போய் உட்காந்து அவங்க பேர் வாங்கிக்குவாங்க. இந்த விஷயத்த காங்கிரஸ் பெருசாக்கி எடுத்து விட்டோம்னா இது மத்தியில் உள்ள பிஜேபி அரசுக்கு ஒரு குடைச்சலாகவே இருக்கு. ஏன்னா இந்த விஷயம் மறைவே நம்ம ஒரு தட்டி விட்டுலான்னு பார்த்தா முதல்ல கூட்டத்தை கலைச்சு விட்டாங்க ஜந்தர் மந்தர்ல. இப்ப சோனம் வாங்சுக் உள்ள உட்கார்ந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டு உட்கார வச்சிருக்காங்க. என்ன பண்றது அவங்களுக்கு தெரியல. அவங்க உடனே என்ன யோசிச்சு என்ன பண்றாங்க, எப்படி ஆச்சு கலைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. கலைக்கணும் முடிவு தெரிஞ்சவன அரசியல் வட்டாரத்தில் எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் போய் அவரை பார்க்க, அவரை பெரிய ஆளாக்க. எதுக்கு இது எப்படி 2014 முன்னாடி அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் இப்படி பண்ணாரு. அந்த அண்ணா ஹசாரே போய் எல்லாரும் பிஜேபி பார்த்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எப்படி பெருசாக்கணும் அதே மாதிரி இப்ப காங்கிரஸ் பண்றாங்க. காட்சிகள் மாறுகின்றது, ஆனா ரெண்டு கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அப்போ சோனம் வாங்சுக் போய் எல்லாம் பார்த்தவொன்னு எப்படியாச்சும் இந்த போராட்டத்தை முடக்க வேண்டும் ஒரு முடிவை
ஒரு பிஜேபி அரசு எடுத்தது. அன்றைய காங்கிரஸ் அரசுக்கும் இன்றைய பிஜேபி அரசுக்கும் என்ன வித்தியாசம்னா, அன்றைய காங்கிரஸ் அரசு முடிவு எடுத்தா செயல்படுத்தாது, கையை கழுவிட்டே உட்காந்துருப்பார் ராகுல் காந்தி, எதுக்குமே தடைதான் போடுவார். இன்னைக்கு அமித்ஷா ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், முடிவு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அப்போ இந்த முடிவு எடுக்கப்பட்டு விட்டது, சோனம் வாங்சுக்கோட உண்ணாவிரத்தை நிறுத்த வேண்டும். அப்போ ஹெல்த் கிரவுண்ட்ஸை காமிச்சு ஹைகோர்ட்ல ஆர்டர் போட்டு வாங்கி என்ன பண்ணினா ஹெல்த் கிரவுண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னு ஒரு வழக்கு போடுறோம். ஹைகோர்ட் என்ன சொல்லணும் சொல்ல முடியும், எந்த மனிதனோட ஒரு உயிரும் முக்கியம், அதனால நீங்க ரெகுலரா மானிட்டர் பண்ணணும், உடம்பு ரொம்ப மோசமாச்சா நீங்க அவரை தூக்கிட்டு போய் ஹைகோர்ட் ஆர்டர் போட, அதை காமிச்சு இவங்க தூக்கிட்டு போய் என்ன பண்றாங்க, அதுல இன்னொரு ட்விஸ்ட் வேற வச்சிடறாங்க. இவங்க நாங்க போன இடத்துல எங்களை ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாம் தடுத்தாங்க, கலகக்காரர்கள் தடுத்தார்கள், அவர்களையும் அடிச்சு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு எல்லாத்தையும் அடிச்சு தள்ளி ஜந்தர் மந்தரை விட்டு காலி பண்ணிட்டாங்க. சரி, இன்றைக்கு ஜூலை 10, இன்னைக்கு எதுக்கு அவங்க காலி பண்ணணும்? பிஜேபி எல்லாம் ஒரு காலி பண்ண கடைசி நேரத்தில் ஏன் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா சோனம் வாங்சுக் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மான்சூன் செஷன் சொல்லுவாங்க, மழைக்காலத்தொடர் இப்போ 20ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை நடக்க போகுது பார்லிமெண்ட்ல. நீங்க அதுக்குள்ள தர்மேந்திர பிரதானை நீங்கள் பதவி இறங்க வைக்கலைன்னா நாங்க இங்க இருந்து ஜந்தர் மந்தர்ல இருந்து பாராளுமன்றத்துக்கு மார்ச்சுக்கு போவோம், எதிர்கட்சி தலைவர்கள் எங்களோட ஜாயின் பண்ணிக்குவாங்க, ஒரு குண்டை தூக்கி சோனம் வாங்சுக் போடுறாரு. அப்ப இதை நடக்க விட்டோம்னா நமக்கு உள்ளதும் போச்சுன்னு உள்ளக்கண்ணா, நம்ம ரொம்ப அசிங்கப்பட்டு போக மாட்டா கைப்புள்ள அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மோடி அரசு வருது. அப்ப என்ன பண்ணோம், ரைட்டு இன்னைக்கு சனிக்கிழமை தூக்கிட்டோம்னா தான் உண்டு, இல்லைன்னா 19 ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்ல போய் 6 வாங்கினாலும் லேட் ஆயிரும். அப்ப இன்னைக்கு தூக்கணும்னா 20ஆம் தேதி மார்ச் பண்ண மாட்டான்னு சொல்லி இன்னைக்கு கிளீனா பிளான் பண்ணி அவரை தூக்குறது மட்டும் இல்லாம போராட்டத்துல கலத்துறது எல்லாத்தையும் அடிச்சு தொடர்ந்து என்ன சொல்றாங்க, அவங்க எல்லாம் தடுத்தாங்க, அதனால கலைச்சு விட்டோம் அந்த இடத்துல இருந்து வார்த்தையை சொல்லி அந்த போராட்டத்தை கலைச்சிட்டாங்க. இப்போ அதனால இப்போ எப்படின்னா, இந்த விஷயத்த ஒரு காலத்துல இருந்தா என்ன இருக்குன்னா, சீப்பை ஒழிச்சு வச்சா மாப்பிள்ளை கல்யாணம் நின்றுமா அப்படிங்கிற மாதிரி பொதுவா இருக்கும். ஆனா இன்றைக்கு இருக்க ஒரு முதுகெலும்பு இல்லாத காங்கிரஸ் கவர்மெண்ட் நீங்க என்ன லைட்டா பண்ணாலும் போது காங்கிரஸ் அதை விட்டுரும். அதனால ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா காங்கிரஸுக்கு அதற்கான திறமையும் திராணியும் தைரியமும் இல்லாத ஒரு கட்சி. அப்போ பிஜேபி தான் நினைச்சதை இன்னைக்கு சோனம் வாங்சுக் ஆஸ்பத்திரியில சேர்த்து அட்மிட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்ப நான் வரலாற்று திரும்பி யோசிக்கிறது உண்டு. இன்று மக்கள் ஒரு காலத்துல நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போல பந்து நடக்கும், மக்கள் போராட்டங்களுக்காக இணைவார்கள், மக்கள் சக்தி திரளும், ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் திரளும், மக்கள் சக்தியை வச்சு அரசியல் நடந்துச்சு. மக்கள் சக்தி ஒரு விஷயத்துக்கு திரள்றாங்கன்னா அதுக்கு பின்னால் அரசியல்வாதிகள் போய் நிற்பாங்க. இன்று மக்கள் திரள்வதே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. போராட்டம் பண்ணணும்னு நான் சொல்ல வரல, திரள்வதே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. எந்த போராட்டத்துக்கும் எதுக்குமே திரள்வதும் இல்லை, திரள்வதையே தவறு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு சட்டமும் பார்க்குது. அப்படி ஒரு சூழ்நிலையில அரசோ எந்த ஒரு விஷயமோ மக்கள் விரோத போக்கு நடக்கும்போது அதற்கான வழிமுறை என்ன, வடிகால் என்னங்கிறது நீதிமன்றத்துக்கு மட்டுமே தான் போய் நிற்க வேண்டியதா இருக்கு. அப்போ மக்களுடைய சக்தி, மக்கள் சக்தின்னு சொல்லுவாங்க பாருங்க, அது இன்னைக்கு கிட்டத்தட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம்னு ஒண்ணு நடந்துச்சு இல்லையா? அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல பாத்தீங்கன்னா சமயத்துல நான் சென்னையில உள்ள கூட போக முடியாது, அவ்வளவு கூட்டம், லட்சக்கணக்கான பேர். அதுல சும்மா வாலண்டியராகவும் சாப்பாடு கொடுக்குறாங்க, வாலண்டியராகவும் சாப்பாடு தண்ணி கொடுக்குறாங்க. அது ஒரு மக்களால் முன்னெடுத்து செல்லப்பட்ட ஒரு போராட்டம். ஆனா என்னன்னா மறைமுகமா எதிர்கட்சிகள் அதுக்கு மறைமுகமான பேக்கிங் கொடுத்தாங்க. அப்போ அந்த பேக்கிங் போனோம்னா ஒரே நாள் காலையில அந்த கூட்டத்தை அடிச்சு அவங்க கலைச்சு விட்டாங்க. அப்போ மக்கள் சக்தியால ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமாங்கிற ஒரு கேள்வி இன்றைக்குமே இருக்கதா செஞ்சது. அது ஒரு மிகப்பெரிய இயக்கம். நாங்க இப்ப ரீசெண்டா பார்த்தாலும் மிகப்பெரிய இயக்கம் அதுதான், அந்த ஜல்லிக்கட்டு இயக்கம் தான். சக்சஸ்ஃபுல்லான பெரிய சக்சஸ்ஃபுல்லா எல்லாரும் உள்ள அதுலயும் நிறைய பேர் நான் தான் தலைவர் அங்க பார்த்து சீஃப் மினிஸ்டர் பேச, அவரை பார்த்து பேச, அப்படிங்கிற மாதிரி தன்னை அதன் மூலமா வளர்த்துக்கிட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இன்றைக்கு பெரிய லெவல்ல இருக்கு நிறைய பேர், நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அவங்க எல்லாம் அதுல நானும் இருந்தேன் அதுக்குள்ள தலையை காமிச்சு பேசி தங்களை வளர்த்துக்கிட்டாங்க. ஆனா செஞ்சது அந்த இயக்கத்துக்குன்னு ஒண்ணும் செய்யல. அப்ப எல்லா இயக்கங்களும் நல்ல தலைவர்கள் இல்லாம மக்களும் அதை தனக்கான இயக்கமா ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு எல்லா விஷயங்களும் அரசியல் கட்சிகள் ஈஸியா சாதிச்சு போயிடுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளே இன்று தர்ணாவை போராட்டங்கள் நடத்துறது இல்லை. ஏன்னா அது மக்களிடம் வரவேற்பு இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப அதற்கு காரணம் மக்கள் மட்டும்தான் காரணமானா அரசியல் கட்சிகள் அதற்கு ஒரு பெருவாரியான காரணம். தங்களோட காரியங்களுக்காக எல்லாம் தர்ணாவை தவறா பயன்படுத்துறவங்க தான் இன்னைக்கு தர்ணாவும் பந்துங்கிறது மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இல்லை. இன்னொன்னு தொழில்மயமாகும் போது அரசாங்க வேலைகள் எல்லாம் பிரைவேடைஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இந்த சோனம் வாங்சுக் இன்று பண்றாரு பாருங்க, இந்த போராட்டம் நிச்சயமாக தேவையான ஒரு போராட்டம்.
இப்படி நீட்டுங்கிற ஒண்ணு வச்சுதான் மெடிக்கல் சேரணும்னு சொல்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள் 12th முடிச்சு அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியாக்குற மாதிரி நீ கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி விடுறீங்கன்னா இது எவ்வளவு கேவலமான விஷயம், கண்டிக்கப்படக்கூடிய விஷயம், மக்கள் போராடக்கூடிய விஷயம், மக்கள் எதிர்க்க வேண்டிய விஷயம். ஆனா பெரிய லெவல்ல மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இல்லை. ஏன்னா எதிர்ப்பை பழக்கம் இல்லாமல் ஆக்கிவிட்ட ஒரு சூழ்நிலை சமூகத்துல இன்றைக்கு நம்ம வாழ்றோம். அப்ப இந்த குறிப்பிட்ட சில நபர்கள் அதை எதிர்க்கிற போதும் அவங்க சும்மா கருவேப்பிலை தூக்குற மாதிரி தூக்கி போடுற மாதிரி போட்டாங்கன்னா அப்போ சோனம் வாங்சுக் இது தூக்கி வீசினதுனால சோனம் வாங்சுக் வந்து குற்றவாளி ஆகிவிடுறா அல்லது அவர் வைக்கின்ற அந்த கோரிக்கை தவறாக ஆகிவிடுமானா நிச்சயமா கிடையாது. அவர் வைக்கின்ற கோரிக்கை ஒரு நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கை இப்போ இவங்க 20ஆம் தேதி இவங்க கூட்டமா போய் திருப்பி பார்லிமெண்ட்ல போய் நிக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா சோனம் வாங்சுக் உள்ள அரெஸ்ட் பண்ணி ஆஸ்பத்திரியில வச்சிருவாங்க. வெளியில இருக்கிறவங்க ஒரு சேர கூட உருவாங்களான்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விதான். அப்போ இதற்கான விடிவு என்ன? மக்கள் உண்மையாக பாதிக்கப்படும் போது மக்கள் தங்களால் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள் தங்களுக்கான குறையை தாங்கள் தீர்த்து கொள்ள சுய மனிதர்களோடு சேர்ந்து தீர்த்து கொள்ள வழிமுறை இல்லை அப்படிங்கிறதா இன்றைக்கு அரசியல் உண்மை. மீண்டும் சந்திப்போம்.